சுந்தர் சி டைரக்ஷன்ல பிரசாந்த் கிரண் நடிச்சு 2003ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் வின்னர் திரைப்படம். வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு மீம் கிரியேட்டர்ஸ்களுக்கும் ட்ரால் பண்றவங்களுக்கும் வின்னர் பட வடிவேலுவோட டயலாகும் இமேஜஸும் தாங்க ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே அமைஞ்சது. சரி, நம்பியார் பத்தி தம்ப்நெயில வச்சுட்டு வடிவேலு பத்தியே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க தெய்வங்களே. இதோ டாபிக் உள்ள போயிடுறேங்க. சினிமாவில் நம்பியாரை போல வில்லனும் இல்லை, நிஜத்தில் அவரை போல நல்லவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்பியார் ரொம்பவே தங்கமான ஒரு மனசு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை உண்மையாக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் வின்னர் படத்தோட டைமில் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்கும் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்னர் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பியாருக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியான 1.5 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரொடியூசர். அதுக்கு நாளைக்கு டப்பிங் பேச வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்பியார் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன், ஏன்னா நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எனக்கு ஊட்டிக்கு ட்ரெயின் இருக்குது, நான் ஊட்டிக்கு போயிட்டு நான் 1 மாதம் கழிச்சு தான் திரும்பி வருவேன், நான் இந்த காசை வாங்கிட்டா நம்பியார் சாமி காசை வாங்கிட்டு ஊட்டிக்கு போயிட்டாரு, டப்பிங் பேச கூட வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அந்த கெட்ட பேரை நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கு அந்த ப்ரொடியூசரோ, சாமி ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளத்துக்கு மத்தியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கே நடந்துச்சு, இப்போ டப்பிங் பேசினா தான் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியும், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. உடனே அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு 4 மணிக்கு சாயந்தரம் வண்டி அனுப்புங்க, ஒரு 6 மணிக்குள்ளே என்னோட டப்பிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டு பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்காருங்க. ஈவினிங் 4 மணிக்கு வண்டி அனுப்ப சொல்லி வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு 4:30 மணிக்கு மேலே அவருக்கு கால் பண்ணி நம்பியார் சாமி வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சாச்சா, டப்பிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த நபரை திட்டிட்டு இவரே கிளம்பி நம்பியார் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு மலையில் கொடை பிடிச்சிட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கே வந்த ப்ரொடியூசர்கிட்ட இதுக்கு தான் நான் அந்த பணத்தையே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ நான் பணம் வாங்கிட்டதுனால நான் கடன்காரன் ஆகிட்டேன், 4 மணிக்கு மேலே நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா என்னால் உட்கார முடியாது, வயசாயிட்டதுனால நான் படுத்துருவேன், அப்படி படுத்துட்டேன்னா நான் தூங்கிடுவேன், காலையில் 6 மணிக்கு ட்ரெயின், அதனால தான் உங்களை நான் 4 மணிக்கே வீட்டுக்கு வண்டி அனுப்ப சொல்லியிருந்தேன், ஸோ உள்ளே போயிட்டா தூங்கிடுவேணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலேயே 4 மணிலேருந்து வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசர் தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவரை கூப்பிட்டுட்டு டப்பிங் ஸ்டுடியோ போய் நைட்டு 9 மணிக்கு தான் டப்பிங் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்காங்க. இதை ஒரு பேட்டியில் ப்ரொடியூசர் முருகன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இளம் நடிகர்கள் நிறைய பேர் ஒரே டைமில் பல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அட்வான்ஸை வாங்கிட்டு பல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரே டைமில் கால் ஷீட் கொடுத்துட்டு அதில் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் மட்டும் நடிச்சுட்டு சின்ன கம்பெனியை டீலில் விட்டுற சம்பவங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோங்க. ஆனால் தான் வாங்கின காசுக்கு வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வயசான காலத்திலையும் தன்னோட தொழில் மேலே மரியாதையாக இருந்த நம்பியாரோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.